கைஸ், நீங்கள் வந்துக்கிறது லவ்லி பாய்ஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் அந்த மேன்ஷன் இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாம், பார்ட் 5. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் வரேன். ஓகே, இதில் இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிக்கிது? லவ்லி பாய்ஸ் கேமிங் வீட்டுக்கு போவோமா? இந்த வாரம் நான் வந்தேன், அதுக்குள்ளே 14 வந்துருச்சு. நைஸ், பண்ணுங்கள். ஐயன்லாம் கொஞ்சம் வேகமாக வருது, மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. எனக்கு எல்லா இடத்துலையும் வேகமாக தான் இருக்குது. அப்படியா? எனக்கு ஸ்லோவாக இருக்குது கொஞ்சம். எங்கள் வீட்டில் எனக்கு ஒர்க் பண்ண முடியுமா ப்ளீஸ்? வெயிட் करो और यू टेलिंग वेट करो या सेकंड वर्कर வாங்கிட்டேன். பட்டையின ரெட் மூணாவது ஒர்க்கரும் வாங்கிட்டேன். பீஸு 3 ஒர்க்கர் நான் வாங்கிட்டேன். இப்போ ரெட் லேபிஸ்லையா? இல்லை, ரெட் இல்லை, ரெட் ஸ்டோன்லையா? உங்களுக்கு முன்னாடி இருந்ததா? இருங்க, நான் இதெல்லாம் கொஞ்சம் மறைச்சிட்டு வரேன். ஏன்டா தேவையில்லாதான் வாங்குறிய? நான் இவங்கள்ட்ட எது வாங்க சொல்கிறேனோ அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. முட்டாள்ப்பா. 17,000 செஞ்சுச்சுன்னா நான் செகண்ட் ஒர்க்கர் வாங்கிக்கலாம். எனக்கு 30,000 சேரணும் ஒர்க்கர் வாங்க. ஃபோர்த் ஒர்க்கர் வாங்கியா? தேர்ட் ஒர்க்கர் எவ்வளோ? தேர்ட் ஒர்க்கரு 20,000. ஓகே, இப்போ நம்ம வேகமாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் ஸ்டோன் எவ்வளோன்னு பார்க்கணும். ஒரு ரெட் ஸ்டோன் 1000 ரூபா. ஒரு ஸ்டோன் 1000 ரூபா? 100 சேர்ந்தா 1 லட்சம். ஆமாம், ஒன்று ரொம்ப மெதுவாக பண்ணுறானுங்க, அதனாலே கொஞ்சம் இதாகுது. ஓகே, ரொம்ப மெதுவாக பண்ணுறான்ல, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. கொஞ்சம் வேகமாக பண்ணால் நல்லா இருக்குது. நான் இது இப்போ எனக்கு அந்த இருக்குது. இப்போ இந்த 11 ரெட் ஸ்டோனு 12 இருக்குது. 12 ரெட் ஸ்டோன் இருக்குது. அப்புறம் 3,000 இப்போ கிடைக்க போகிறது. அப்போ 12,000 ரூபா கிடைக்கும் எனக்கு. கீழே போயிட கொஞ்சம் எடுத்துகிட்டு போகுது. என்னடா கம்மியாக தெரியும்? இன்னும் 4,000 ரூபா வேணுமே. ஏன் இந்த இது வாங்குறதுக்கு? ஆனால் காரியத்தை கிட்ட கொடுக்கணும். அப்புறம் அவங்க டிப்ஸ் தருவானோ? 23,000 25,000 இருக்குது. 25,000 பார்த்தா அது 17,000 வாங்கி போட்டு நம்மளால இதில் எதுவுமே வாங்க முடியாது. எல்லாமே காசு அதிகமாக இருக்குது. நம்மள்கிட்ட வெறும் 29,000 ரூபா தான் இருக்குது. 30,000 ரூபா வேணும் நம்மளுக்கு. ஸோ நம்ம போய் கொஞ்சம் காசு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வேலை பார்க்கலீங்களா? இந்த நானே இன்னும் ஒர்க்கர் வாங்கி போட்டு வரேன். அதுக்குள்ளே நான் ஒர்க்கர் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். திங்க் அயன் ஃபுல்லாக போகுது. அயன் ஒன்று எடுத்தாச்சு, லேபிஸ் ஒன்று எடுத்தாச்சு. ஓகே, இது போது நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு அழகாக 30,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்கும். 10 கோல்டு என்ன போட்டுக்கிட்டு? எங்கே கோல்டு கன்வெர்ட்டர்? இப்போ எதுக்கு அது வாங்கினா? ஃபஸ்ட்டு நீ லேபிஸ் இது முடி ரெட் ஸ்டோனு. இது டைமண்ட்டு, அதனால தான் கொடுத்தேன். எவ்வளோ டைமண்ட்டு? ஓகே, இப்போ நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னா 1 லட்சம் இருக்குது. 1 லேக்? அது எனக்கு போன தாட்டி கிடச்சிச்சு. இப்போ நான் மேலே போய் இந்த காசை மொத்த காசையும் முடிக்க போகிறேன். டோன்ட் வேஸ்ட். இல்லைன்னா எனக்கு காசு கிடைக்காது. ஃபஸ்ட்டு 59,000 ரூபா கிடச்சிருச்சு. வாங்கி வந்துடுறேன். ஐ திங்க் இதை வாங்கி போட்டுமே எக்ஸ்ட்ரா காசுன்னு நினைக்கிறேன். நீ வாங்கி போட்டியா? எல்லாருமே வாங்கி போட்டேன். நானும் வாங்கி கொடுப்பேன். அவ்வளோதான், இந்த இது முடிச்சிட்டேன். ஆஹா, தேவையில்லாமல் நிறைய இது கட்டிட்டேனே. வேலை பாரு. கோல்டு கன்வெர்ட்டர் 3 லட்சமா? 3 லட்சம்? ஆமாம், 3 லேக்கு. ஓகே கைஸ், நான் காசு எடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் இப்போ காசு சேர்த்துட்டேன்.
3 லட்சத்துக்கு மேலே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம வாங்க போய் அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி போய் கோல் எடுத்துகிட்டு வரோம். நம்ம கோல் நான் போய் கோல் எடுக்கிறேன் guys. கோலை விற்றுட்டு கோல் 38 வந்துடுச்சு. எனக்கு 38 39 சாரி. ஓகே அப்படி அதிகமாக இருக்குது. இந்த guys நம்ம ஃபஸ்ட் இந்த கோலால் ஆரம்பிச்சுட்டு நம்ம இவ்வளோ பரிசு கடையை திறந்துக்கிறோம். ஓகே இப்போ நம்ம மேலே போய் கோல்டு கன்வெர்ட்டரை வாங்கலாம். கோல்டு கன்வெர்ட்டர் வாங்க போறியா? நான் அதில் ஒரு 2 ஒர்க்கர் வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்னால் 2 ஒர்க்கர் வாங்க முடியும். 85,000 86,000 இங்கே இருக்குது 87,000 எனக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஒர்க்கருக்கு அவங்க இவ்வளோ காசு கேட்குறாங்க. வழங்கி ஒரு ஒர்க்கருக்கு எவ்வளோ? ஒரு ஒர்க்கருக்கு 1,80,000 கோல்டு எங்கே இருக்குது? கோல்டு எங்கே எடுத்துகிட்டு வந்தேன்? இங்கே இருக்குதோ? ஓகே இப்போ நம்ம போய் கோல்டு எடுத்துகிட்டு வரலாம். நான் சேர்த்துட்டேன். 4 லட்ச ரூபா சேர்த்துட்டேன். நைஸ். 1 லட்ச ரூபாவோ? 1.5 lakh. எவ்வளோ வச்சுக்கிறா? கோல்டு கன்வெர்ட்டர் வாங்கிட்டியா? நான் வாங்கிட்டேன். எங்க கோல்டு கன்வெர்ட்டர் வச்சு எங்க இந்த இருக்கு இதுவா? ஆமாம். நம்ம எத்தையுமே வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய காசு கிடைக்கும். ஸோ அதனால நம்மளால் ஒர்க்கர் வாங்க முடியும். இன்னும் அந்த 2 இருக்குது. இந்த 2 அனுப்பிவிடனே. அதுவா ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ஒர்க்கருக்கு நான் வாங்கலை. அடுத்தது அனுப்பிடுறேன். ஓகே இப்போ நம்மகிட்ட 8 இருக்குது. ஓகே அடுத்தது வாங்கலாம். ஓகே வேகமாக நம்மளுக்கு ஒரு கோல்டில் எவ்வளோ கிடைக்கணும்னு சரியாக தெரியலை. நம்ம வேணால் விற்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு கோல் விற்க போகிறேன். விற்று பாரு. ஒரு கோல் எடுத்தாச்சு. ஓகே நம்ம அவனை அனுப்பி விட்டாச்சு. ஒரு கோல்டுக்கு 2000 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பாரு 12,500 ஒரு கோல்டுக்கு. 12,500 பாரு. ஆமாங்க 12,500 அவன் டிப்ஸ் வேறு தரான்ல. ஸோ தரான். ஆமாம் அதான் 12,500. இல்லை அவன் டிப்ஸ் ஒன்று தரல. டிப்ஸு தந்தா சொல்கிறானா. என்கிட்ட 3 கோல்டு இருக்குது. இதனால நான் செகண்ட் ஒருத்தனை வாங்கிடலாம். விற்று நான் போய் ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று எவ்வளோ? செகண்ட் ஒன்றா என்னது ஒர்க்கரா? 1.75 lakh. கொஞ்சம் எங்கள் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறியா? எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய இருக்குது. நான் நிறைய இதெல்லாம் பண்ணேன். இந்த 1.5 1.50 எனக்கு 1.69 rupees கிடச்சி. 169 சாரி. ஓகே இப்போ நம்ம வேகமாக இதெல்லாம் பண்ணலாம். மொத்தம் ஒரு வேலையால் வாங்கி போடலாம். ராக் வைக்கிறவன் சும்மா 4 லேக்கா 4 லேக்கா ராக் வைக்கிறவன். ஆமாம் இல்லை ஆமாம் 1.5 ஆமாம் 4 லட்சம். ரொம்ப அதிகமாக காசு கேட்குறாங்க. ஓகே இப்போ நம்மள்கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரெட் ஸ்டோன் எடுத்துடலாம். கீழே போய் லாப்பீஸு அயனு காப்பர் இந்த மாதிரி நிறைய இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக காசு வந்துடும். நம்ம அதனால் கொஞ்சம் வேகமாக போயிடலாம். இப்போ என்கிட்ட ஒரு 5 கோல்டு, இது ஒரு 4. எனக்கு ரொம்ப ஹேங் ஆகுது. ஓகே 100 சேர்ந்துச்சு. ஸோ என்கிட்ட 1 லட்சம் இருக்குது. என்னமோ பண்ணுவேன் ஹேங் ஆகுது. அது பண்ணிவிடு. ரொம்ப ஹேங் ஆகுது. கைதான் சரியான வலி வலிக்குது. ஓகே வெயிட் பண்ண மினிட் கைஸ். ஃபிக்ஸ்
இந்தா இப்போ ட்ரை பண்ணி பாரு. ஓகே. இப்போ நம்ம போய் காப்பர் எடுக்கலாம். காப்பர் எடுக்கணும், அயன் எடுக்கணும். கொஞ்சம் நிறையவே இருக்குது இந்த இதாட்டி நம்ம நிறைய எடுக்கணும். ஏன்னா நம்ம கோல்டுலேயே வேலை பார்த்தனாலே ஒன்று ஒன்றா ஃபுல்லாக ஆக்கிப்பானோம். ஃபுல்லாக ஆக்கிட்டுல இல்லையாடா? ஆனால் சொல்லலாம் ஃபுல்லாக ஆக்கிட்டானு பாருங்க எல்லாத்துலேயும். கோயின்னு இப்போ நமக்கு காசு கிடைக்கும். அவ்வளோதான். உரையனா என்னடா சொல்கிறீங்க? அங்கே 100 இருந்துச்சுடா. லாஸ்ட்டில் ஒன்று மட்டும் பார்த்துட்டே போயிருக்கு. இல்லை 100 இருந்ததுனால தான் ஒன்று ஒர்க் பண்ணாமல் கூட இருந்தாங்க. இது பக்காவதாங்க. ஓகே இருங்க, இதெல்லாம் விற்று பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு தெரியும். கைன்னு விற்கிறேன். ஓ 1 லேக் தரும். 1 லேக்கா? 8 அயனுக்கா? ஆமாம், இதை பாரு. அயன் வித்தியாக்கு அயன் கிடையாது, கோல்டு 1 லேக்கு வர எத்தனை gold 50,000 வித்தா? ரூபா வர டிப்ஸாக தரோம். எத்தனை கோல்டு விற்றா? 8 கோல்டு. 8 கோல்டுக்கு 1 லேக் தரோம். 50,000 ரூபா வர டிப்ஸாக தரோம். ஓகே இன்வெர்ட்ரியில் நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது. இதுவும் இல்லை. செகண்ட் ஒரு தரோம். அதான் தூக்கி நம்ம எனக்குள்ள போட்டுருவோம். நீ செகண்ட் ஒரு தரம் வாங்கிட்டியா? எனக்கு முன்னாடி போனா நீ வாங்கலை. இதை வச்சு அவன் என்னங்க போயிட்டான். இப்போ என்கிட்ட 5,68,000 இருக்குது. இப்போ நான் மேலே போய் ஒர்க்கர் வாங்க போகிறேன். ஓகே இப்போ நம்ம மேலே போய் ஒர்க்கர் வாங்கலாம். ஓகே வேக்கமால் வாங்குவோம். அதுக்கப்புறம் டைமண்ட் போனேன். அதுக்கப்புறம் இது போனேன். இது அது பேர் என்ன, எமரால்டு போனேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜம்ப்பு நம்ம இந்த கோல்டு எல்லாரையும் வாங்கி பற்றி முடிச்சுருவோம். அவ்வளோதான், எல்லாமே வாங்கி போட்டேன். நீ வாங்கி இன்னும் ஒருத்தர் தான் வாங்கலாம். இன்னொருத்தர் எவ்வளோ? யாரு? ஃபோர்த்து ஒருத்தர். ஃபோர்த் ஒர்க்கர் 2,50,000 ரூபா. 2,50,000 ரூபா. ஓ நம்மள்ட்ட 1,000 ரூபா கிடச்சிச்சு. ஓகே நம்ம இந்த எமரால்டை வச்சு நம்ம 1,000 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் அப்படின்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். தேர்ட் ஒருத்தர் ஃபோர்த் ஒருத்தர் மட்டும் வாங்கலாம். எல்லாம் கோல்ட்லே 16 இது எனக்கு வேணும். அப்புறம் சூழல் கிடைக்கும். ஓகே வேங்கம்மா அவ்வளோதான் கரெக்டாக. இப்போ 8 இருக்குது என்கிட்ட. அனுப்புங்கள் எடுத்துட்டு. ஓகே அனுப்பிட்டே இருப்போம். அந்த ஒரு வேலை மட்டும் செஞ்சால் போதுங்க, நம்மளுக்கு அசால்ட்டாக காசு கிடச்சிடும். நம்ம அசால்ட்டாக கீழே உள்ளதை எடுத்துகிட்டு மேலே உள்ளதை எடுத்துகிட்டு ஒர்க்கரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு வேகமாக பண்ணுறது இதெல்லாம் வாங்கி போட்டுருவான். ஓகே அவனை கொஞ்சம் வேகமாக பார்க்கணும்னு நான் கொஞ்சம் மெதுவாக பண்ணுறேன். ஏன்னா என்பிசி நான் வேகமாக பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். என்பிசிக்கு மட்டும் உங்களால் வேகமாக பண்ண முடியுமா? நம்மளால் வேகமாக பண்ண முடியாதான். அவனை போட்டு இருந்தானோ நம்ம மேனேஜர் நம்மளே வேலை பார்த்து இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லோரையும் அடிச்சு எழுப்பியாச்சு. இதில் ஒரு 12 கோல்டு இருக்குது. ஸோ அந்த 12 கோல்டு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம். மேனேஜர் நீ இருக்கு வேலை பார்க்கலாம். இப்போ ஒரு இதில் ஒன்று ரெட் ஸ்டோனில் கொஞ்சம் காசு கிடச்சிது. அடுத்தது நேராக கேட்குற மேனேஜர் நீ இருக்கு வேலை பார்க்கலாம். அந்த காசு இல்லை, நானும் அதை பார்க்கணும். அப்புறம் போய் காப்பர் கொஞ்சம் எடுத்துடலாம். காப்பர் ஒரு 68 இருக்குது. இப்போ நேரத்துக்கு அயன் ஃபுல்லே ஆகிடுச்சு. ஃபுல்லாகிடுச்சு. அயன் நான் பார்க்கவே இல்லை, லேபிஸ் பார்க்கல, காப்பர் இன்னும் கொஞ்சம்னா இது அயன் ஃபுல்லாக ஆகிட்டு. ஓகே திரும்ப நான் உங்களுக்கு காசு வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் நம்மளுக்கு இப்போ 6 lakhs வந்துருச்சு. இப்போ நம்ம நான் இப்போ போய் நம்ம கோல்டு இதையும் அதுக்கப்புறம் அந்த ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து நம்ம எது வாங்கினேன் அதை
அது பேர் என்ன இது அந்த வேகமாக இருக்கிற வேகமாக வேலை பார்க்கறது அது வாங்கினேன். ஸோ அது வாங்கிட்டா அப்கிரேடு ஃபுல்லு. இப்போ நம்ம போய் மேலே போய் கோல்டு இது பண்ணலாம். கோல்டு ஓகே வாங்கியாச்சு. ஒரு 3000 இருந்தால் நல்லா இருந்ததுக்கு ரீஸ்டாக்கரை வாங்கிப்பேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3000 நம்மளுக்கு வேகமாக செஞ்சுறேன். ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வேலை கொடுப்போம். இல்லைன்னா உனக்கு தூங்கிட்டே இருப்பானு. இன்னும் ஒரு 1000 தாங்கடா. 1000 நல்லா இருப்பியாடா நீங்கள். 1000 தந்தா ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? வெறும் ஒரு 1000 தாங்களேன்டா. மற்றபடி நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கல. ஒரு 1000 அவ்வளோதான். 4 லட்சமும் முடிஞ்சு. இனிமேலேருந்து அவனை பார்த்து போனால் நம்ம சும்மா அவனில் அடித்தா மட்டும் போதும். மேனேஜர் வாங்கணுமா? ஒரே மேனேஜர் தான். மேனேஜருக்கு அப்புறம் ஒரு கோல்டு இதோட முடிச்சு போமா? நெக்ஸ்ட் வேற பார்ட்ல நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா சொல்லுங்க. என்னது? ஐயர் த பாஸ் நாட் ரியலி. இங்க என்னமோ புதுசாக இருக்காங்க. गाइस நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா சொல்லுங்க गाइस. கெட் டைமண்ட். அம்மா 1 மில்லியன் வேணுமாம்மா டைமண்டுக்கு போகிறதுக்கு? அதான் டைமண்ட் போகிறதுக்கு 1 மில்லியனா? கைப்பட்டு வீடியோ ரெக்கார்டர் ஆஃப் ஆகிடுச்சு. ஆமாம் गाइस. ஓகே இப்போ நம்ம திரும்ப போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வரலாம். ரெஸ்டோரண்ட்டில் போய் பார்க்க நிற்கலாம். ரெஸ்டாரண்ட்டு 92 இருக்குது. இப்போ எனக்கு 100 சேர்ந்துக்கு ரெஸ்டோரண்ட்டில். ஓகே நம்ம அத்தர் காப்பரு லேபிஸு இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்புறம் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கணும். 4 ரேக் பண்ணோடனே ராக் வைக்கிறவனை வாங்கி கொடுத்துட்டு. ஆனால் அப்போ எப்போயோ வாங்கி போட்டவனே ராக் வைக்கிறவனை வாங்கி கொடுத்துட்டு அடுத்தது நான் இது மேனேஜர் மட்டும் இப்போ வாங்கினேன். அந்த 4வது ஒருத்தவனே நானே பார்த்துக்கிறேன். அந்த வேலையை இருக்குது. 4வது ஒருத்தவனே நான் வாங்கி போட்டேன். எப்படி நீனே எனக்கு முன்னாடி போனால் நான் உனக்கு முன்னாடி நான் போயிட்டேன் பார்த்தியா? அப்படியே பவ் பவ். ஓகே பவ் பவ் அடிச்சிருவேன். பவ் 4வது ஒருத்தன் வாங்கினதுக்கு பதிலா. ஓகே இப்போ நம்ம வேகமாக ஓகே அவ்வளோதாங்க. இப்போ நம்மள்ட்ட 2.5 லட்சம் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மேலே போய் மேனேஜர் அன்லாக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இதை வாங்க சொன்னால் அதை வாங்கிட்டு 2 லட்சம் தந்து போறியா? 2 லட்சமா? விளக்கமா இருக்கணுங்க. ஓகே இப்போ நம்ம மேலே போகலாம். गाइस மறந்துட்டே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு தினமும் வரும். திரும்ப என்னன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, நீங்களே போடுங்க. அப்புறம் அதெல்லாம் உடம்புக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. ஆமாம். ஓகே நீங்கள் லைக் பண்ணாட்டி உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுங்க. மேனேஜர் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? ஓகே காய்ஸ், திரும்ப நான் காசு இருந்தேன்னு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 3,50,000 கேட்டேன். நான் அதை எடுத்தோன்னே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு காசு வந்துடுச்சு. நான் வெறும் 3,50,000 ஒரு கம்மியாக ஒரு நினச்சேன், பார்த்தா 7 லட்சமே வந்துடுச்சு. நீ மேனேஜர் வாங்கிட்டியா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து 1 மில்லியன் வேணும். ஸோ 1 மில்லியன் தான் டைமண்ட் அந்த இது வாங்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த இதை வாங்கி போட்டு அடுத்து 1 மில்லியன் சேர்ந்தாலும் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போ இப்போ அப்போ இதே 1.5 லேக்கா? என்னால் எப்படி காசு கேட்குறிய? கொள்ளடிக்காமம்மா. நாட் ரியலி பாசன் தானே. ஆனால் அப்படின்னா என்னது தெரியல. ஆனால் காசு ஆனால் காசு மட்டும் நல்லா ஆட்டே போடுறானோ. அதே ரிசர்ச்சரான் சும்மா காசு தங்கடம் எடுத்துரு. 6,50,000. நான் ஐ திங்க் நான் இப்போ 2 லட்ச ரூபா சேர்த்துட்டு நான் போய் இது பண்ண போகிறேன். வேகமாக வாங்குறத போய் வாங்க போகிறேன்.
சரி ட்வின்ஸ் எந்த ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டோன்னு பேசிகிட்டே இருப்போம் பார்த்து வச்சுக்கோ. ஆனால் கொஞ்சம் ஒழுங்காக வேலை பார்க்குறேன் வண்டியில் அடித்து வச்சுக்கிறேன். அதனால் ஓகே திரும்ப நான் அந்த காசு நான் போய் எடுக்கணும். ஓகே எடுத்தாச்சு 45 லேக்ஸ். நெக்ஸ்ட்டு எனக்கு இது 5 லட்சம் வேணும். எதுக்கு? அந்த இது வாங்க ஸ்பீடு இருக்கறா? இன்னும் 4 லட்சம் எனக்கு தேவைப்படுது. 1 லேக் வச்சுரியா? 1 லேக் வச்சுக்கிறேன். இந்த வேணும் 4 லேக் தான். ஆனால் இந்த பாஸ் வாங்கி போட்டதுலேருந்து கொஞ்சம் காசு நிறையவே தரான், நல்லா இருக்குது. என்னோட வாங்கிக்கூட. அப்புறம் நான் அந்த காசு வாங்குவேன். வேறு என்னமோ 2,50,000 இருந்துச்சு. எனக்கு 6 லட்சம் 8 லட்சம் 1 மில்லியன் செஞ்சிருச்சுன்ட்டு. எனக்கு 8 லட்சம் செஞ்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டு போய் டைமண்ட் கன்வெர்ட்டர் வாங்க போகிறேன். ஓகே நான் கூட இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நினச்சி பார்த்தா ஈஸியாகவே செஞ்சிருச்சு. ஸோ நான் போய் வாங்கி போட்டு வருகிறேன். இந்த மாதம் வரேன். இந்த மாதம் நான் ஸ்பீடாக வேலை பார்க்குறது. நான் டைமண்ட் வாங்கி போட்டேன். டைமண்ட் உனக்கு எவ்வளோ கிடைக்குது தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் விற்று பாரு. அதான் ஆனால் ஒர்க்கருக்கு 7.5 லேக் கேட்குறான், ரொம்ப திம்மை கேட்குறான். டைமண்ட் 20 அதில் கொஞ்சம் நிறைய காசு இருந்தாலும் அப்படி கேட்பாங்க. ஏறு பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம இதை ஃபுல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். எனக்கு 3,98,000 99,000 4 lakhs சேரப்படுது. ஓகே இப்போ தான் பிக் மேனேஜர் தான் பிக் நாட் பாஸ் மேனேஜர். அதெல்லாம் நானும் வாங்க மாட்டேன். இதை வாங்குறது வேஸ்ட்டாச்சு. நான் வந்து இந்த ஒரே ஒரு டைமண்ட்டை எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ அதில் எவ்வளோ காசு கிடைக்கும்? எவ்வளோ கிடைக்குன்னு தெரியுமா? எதில்? நாட் வேலை பாஸ். ஆனால் அவங்க கொஞ்சம் அதிகமாக தான் தராங்க. இப்போ என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குப்பாரு. ஓகே இப்போ என்கிட்ட ஒரு டைமண்ட் 19,000 தராங்க. என்கிட்ட ஒரு டைமண்ட் இருக்குது. இதை நம்ம போய் விற்று பார்க்கலாம். நம்ம 19,000 தரணும். விற்போமா? 19,000 தெரியல. அம்மா டி ஒரு டைமண்ட்டுக்கு ஒரு டைமண்ட்டுக்கு எவ்வளோ? 1 10 100,000 10,000 35,000 தரான் ஒரு டைமண்ட்டுக்கு. அப்போ என்கிட்ட இன்னும் மேலே போய் எனக்கு நான் அதெல்லாம் போய் விற்று 7,50,000 வாங்கி ஒரு ஒர்க்கரை வாங்கி போட்டு வாங்கி கொடுத்துல ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம போய் வச்சு தரலாம். வாங்கி கொடுங்க. ஓகே கைஸ் நான் காசு எடுத்து அவளை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம 1.5 மில்லியன் சேர்த்தாச்சு. 1.5 மில்லியனா? சரி 5 மில்லியன் இல்லை, நானும் தானே சொன்னேன் 1.43 மில்லியன். ஸோ நம்ம சேர்த்தாச்சு. அது அப்படின்னா 4,30,000. ஓகே இப்போ நம்ம வேகமாக போவோம். வேகமாக போய் ஒரு ஒர்க்கர் வாங்குவோம். சீக்கிரமாக வேலை பார்க்க மாட்டேங்குது. அடுத்த ஒருக்கருக்கு இன்னும் காசு அதிகம். அந்த கல் வைக்கிறான்ல எல்லாருக்குள்ளே பூந்துக்கிட்டு தான் போவான். எங்கிட்ட போக மாட்டானா? எங்கிட்டாவது போவான். எல்லாருக்குள்ளே பூந்து இருக்கிறான். ஓகே வேகமாக வா. இப்போ டைமண்ட் நிறைய காசு எனக்கு பெருமையாக இருக்குது. நானும் உங்கள் வீட்டில் வந்து வேலை பார்க்குறேன். பாபா அவனோ ஒரு வேலை இருந்துச்சு. ஓகே ரிசர்ச்சர் வாங்கிட்டு ரிசர்ச்சர் வாங்க முடியுது. ரிசர்ச்சர் வாங்கணுமா? வேகமாக வா. ஓகே இன்னும் 2 டைமண்ட் இருக்குது. ஸோ நம்ம வேகமாக போய் வைக்கலாம். எனக்கு தெரியா என்னத்தை தர? ஜிபே நம்பர் சொல்கிறேன். காசு அனுப்பி தரேன். எனக்கே இங்கே காசு பத்தலை. செகண்ட் ஒருத்தர் வாங்க எவ்வளோ காசு செய்கிறாங்க தெரியுமா?
8,50,000 கேட்கணும். 8 lakh இன்னொரு 25,000 வேணும் எனக்கு. 8,50,000. ஆமாம், இன்னொன்று எனக்கு ஒரு 25,000 வேணும். நீங்க வாழே வாங்கடா. வாழ்ற டெக்கரேஷனாக வச்சுட்டு பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ட்ராப்பர் தான் வாங்கணும். புரியுதா? போய் அங்கே போய் ஒரு கல் எடுத்து போய் ஊரா பேசிட்டு பண்ணுங்க. ரொம்ப அட்டைன்மெண்ட் சரியில்லை இல்லை. அப்புறம் நின்று அனுமதிதான் ஒர்க் பண்ணேன். நீ ஒரு வேலை, நான் ஒரு வேலை. நான் அந்த லாஸ்ட்டில் ஒரு வேலையை பார்க்குறேன். நீ ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு இரு. ஆமாம், நீ லாஸ்ட்டோட வேலையை பார்த்துக்கோ, இல்லைன்னா என் கைப்பற்ற எடுத்துகிட்டு இருப்பேன். நான் ஃபஸ்ட்டு போய் இதெல்லாம் விற்றுட்டு வரேன். 8 டைமண்ட் இருக்குது. ஒரு டைமண்டுக்கு 2 லட்சம் தந்தானோ, 2 லட்சம் தந்தானோ. 2 lakhs. எவ்வளோ இருக்குது? 2 lakhs. என்கிட்டையும் அதே காசு தான். நான் பண்ணி நான் உன்னை முண்டை வைப்பேன். உன்னை முண்டை தப்ப ஈஸி. ஸோ ஓகே காய்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் லைக் பண்ண மஞ்சள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு தினமும் வரும். பாய் 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 பாய்.